அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் காபந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியிலே நீலிக்கண்ணீர் வடித்திருக்கிறார். மரணம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்றும், யார் மரணித்திருந்தாலும் கூட தமிழகத்திலே ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் வாழுகிற வரையில் தான் வாழுவதாக ஒரு நீலிக்கண்ணீர் வடித்திருக்கிறார். அப்படி பார்த்தால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள் இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். இதெல்லாம் மக்களை திசை திருப்புகிற நாடகம். அவருக்கு என்னவென்றால், திமுகவினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால், பொய் பிரச்சாரம் செய்வதிலே மிகப்பெரிய உத்தி படைத்தவர்கள். அந்த உத்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்துவதில்லை. மக்களை தேடி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்த்து மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்கிற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மூவரும் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சர்க்கார் தூக்கி வீசப்பட்டு மாபெரும் அறுதி பெரும்பான்மையிலே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி நிச்சயம். என்ன பொய் சொல்கிறார்? நேற்று ஒரு பொய்யை சொல்கிறார். உடனடியாக பிரதமர் மோடியை விமர்சிக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே தமிழகம் பின்பற்றியதாலே இங்கே மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கை குறைவு என்றும், அதனாலே வட மாநிலங்களுடைய குரல் அதிகமாக ஒலிக்கும், தென் மாநிலங்களுடைய குரல் ஒடுக்கப்படும் என்று சொல்கிறார். அவருக்கு என்னவென்று சொன்னால், 40 MP திமுகவில் இருக்கிற பரம்பரை உறுப்பினர்கள் வர வேண்டும், அவருடைய குடும்பம் வர வேண்டும், புதிதாக யாரும் வரக்கூடாது. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொண்டு வந்து அதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். அந்த மகத்தான திட்டத்தை, மகத்தான மசோதாவை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் டெல்லியிலே பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆக இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே காபந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நீலிக்கண்ணீர் மக்கள் மத்தியிலே எடுபடாது. நிச்சயம் அவர் அரசு தூக்கி எறியப்படும். நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு தூக்கி எறியப்பட்டு குடும்ப ஆட்சிக்கு முற்றிடப்படும். பல்வேறு தொலைக்காட்சியினுடைய ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் முடிவில் சைலண்டாக எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் ஆவார் என்பதுதான் நிச்சயம். நன்றி, வணக்கம்.